மீனராசி மீனலக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. மீனராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பிளானட்டரி பொசிஷன் என்ன ஒரு பிரேக் த்ரோ நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா, நியூ சேலஞ்சஸ் இருக்குமா, அந்த சேலஞ்சஸ் இன்னுமே உங்களையே ஸ்ட்ராங் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கு. ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் ராசியில இருக்காரு. ஸோ ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. ஸோ எனக்கான டைம் எப்போ வரும், ரொம்ப லேகிங்கான மாதிரி இருக்குது. இந்த பாஸ்ட் 2 இயர்ஸோ 3 இயர்ஸாக ஏதோ ஒரு க்ரோத் இல்லாமல், ஒரு வளர்ச்சி இல்லாமல், யாரோ ஒருத்தருடைய நிழலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ என்னதான் வந்து நீங்கள் பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணினாலும், பட் அட் லாஸ்ட் யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் இல்லாமல் ஒரு நாட்களுமே உங்களால் கடக்க முடியாது. ஸோ டெசிஷன் எடுக்கிறதுக்கு, டெசிஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் இருக்கார். இந்த ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது ரொம்ப 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 பாசிட்டிவான பலன்கள். 4ஆம் அதிபதி 4லே இருக்கார். ரொம்ப நாட்கள் கழித்து இன்றைக்கி மீனராசிக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பலன்களை தைரியமாக சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா பிளானட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ 5ஆம் இடத்துல குரு சூரியன், 6ஆம் இடத்துல கேது பகவான், 12ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 7ல் சுக்கிரன் நீசமாக இருக்கார். ஸோ நீசமாக இருந்து சனீஸ்வர பகவானை பார்க்குறாரு. பட் வீடு கொடுத்த புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. ஸோ ஒரு பக்கம் நெகட்டிவ் இருந்தாலும் ஒரு பக்கம் பாசிட்டிவ். ஸோ மீனராசி எல்லாரையுமே கேர்டேக்கர் அப்படின்னு பண்ணக்கூடிய ராசி. யாருக்குமே எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. எல்லா விஷயங்களும் நம்மளே வாழ்க்கையில் பண்ணிடணும். எல்லாத்துக்குமே ஒரு ஆலமரம் மாதிரி இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க தான். இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கிறத விட, இவங்களுடைய ஃபேமிலிக்கு என்ன தேவை, நம்மளோட அக்காவுக்கு என்ன தேவை, நம்மளோட தங்கச்சிக்கு என்ன தேவை, நம்மளோட அம்மாவுக்கு என்ன தேவை அப்படின்னு யோசித்த நாட்கள் தான் அதிகம். 5ஆம் அதிபதி ராசிக்கு வர்றப்ப உங்களை தேடி இந்த பொறுப்பு அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே உங்களுக்கு அதிகமாக வந்துடுங்க. ஸோ அந்த பொறுப்பு அதிகமாக வந்ததுனால நீங்கள் சில சமயம் என்ன நினைப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை ஒரு 30-35 அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டோமோ அப்படிங்கிற தாட்ஸ் இன்னைக்கு இந்த ஜென்ம சனி உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இது மேஜரான நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்களாக உணர்ந்து தரணும். இது இனிமேலாவது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இத்தனை நாள் நான் மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டேன், என்னுடைய நாட்கள் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கும் பாருங்கள், இப்போ டிரான்சிட் பார்க்கும்போது சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்குது. தூங்கி பல நாள் ஆட்களாச்சு, நம்ம பேசி பல நாள் ஆச்சு, நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணி பல நாள் ஆச்சு அப்படின்னு எல்லாமே பல நாள்னு ரொம்ப வருத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கி மீனராசி இருக்குது. பட் 12ஆம் இடம், ராசிக்கு 12ஆம் இடம் யார்கிட்டயோ சொல்லுவீங்களா, ஷேர் பண்ண மாட்டீங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு மீனராசிகிட்ட யாராவது வருத்தப்பட்டு சொல்லி எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டு தனியாக ஒரு ஓரமாக இருந்து அந்த விஷயத்த சரின்னு கேட்குறவங்க தான். சரி பரவாயில்ல, அவங்களாம் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு எல்லாத்தையும் ஃபர்கிவ் பண்ணுறவங்க தான் இந்த மீனராசி. ஸோ இந்த ராசிக்கு இன்னைக்கு பிளானட்டரி ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. எனக்கே இந்த ரீடிங் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ குரு சூரியன் அப்படிங்கும்போது 5ஆம் இடத்துல இருக்குது. ரொம்ப நாட்கள் கழித்து மனசுக்கு சந்தோஷமாக இருக்க மாதிரி வாழ போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ போகிறீங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாதனால நிறைய திறமை இருந்தும் உங்களால் மீண்டு வெளியே வர முடியாமல் அதே இடத்துல இருக்கிற மாதிரி, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கே பதில் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி. நேற்று பார்த்து வேலைக்கு சேர்ந்த பையன் மேடம், நம்ம ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். அவர் அப்ராடில் இருந்தார். ஸோ அப்ராடில் இருக்கும்போது நான் தான் மேடம் உங்களுக்கு வேலையில் இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் இருக்குங்க, அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு மேஜரான கொஷின்ஸாக இருக்குது அப்படின்னு. ஆமாம் மேடம், நான் பார்த்து வெளிநாட்டில் இருந்து கொஞ்சம் பேரை, ஒரு 10 பேரை நான் வேலைக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே விசா செலவு பண்ணி எல்லா ப்ராசஸையும் பண்ணி நான் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா கேளுங்க, ஏன் இவ்வளோ ஹெல்ப்பு மீனராசி. ஸோ அதை ஃபஸ்ட்டு யோசிக்காமல் கூட்டிகிட்டு வந்துட்டார். ஸோ 10 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இந்த 10 பேரும் இவருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுத்துருக்காரு. ஏன் அவங்க அப்போ கொடுத்தாங்க, அவருடைய தசாபுத்தி நெகட்டிவாக இருந்திருக்கு. ஸோ வரும்போது நல்லா இருந்திருக்கு அவருடைய தசாபுத்தி. ஏன் அந்த 10 பேரும் சேர்ந்து வந்து கொஞ்ச நாள் கழிச்சு, லாங் டைம் கழிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அவருக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்தது. இந்த டைம் 10 பேரும் வந்து இவரை புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருத்தரா கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த மாதிரி புஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் 2-3 பேர் வேலை விட்டு போயிட்டாங்க. மிச்சம் ஒரு 7-8 பேர் இருக்காங்க. அப்போ இருக்கும்போது நான் பார்த்து வேலைக்கு சேர்த்து விட்ட பசங்க மேடம் இவங்க, இன்னைக்கு இவங்கனாலேயே நான் இந்த வேலையை விட்டுட்டு வெளியே போயிடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பார்த்தீங்களா மேடம் என்னுடைய டைம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப லோவான வாய்ஸில் பேசினார். ஸோ அப்போ நம்ம என்ன சொன்னோம், வேலையை விட்டு போயிடாதீங்க, நான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு நான் டெசிஷன் எடுக்கலான்னு இருக்கேன், நான் என்னையோட முடிச்சிடலான் இருக்கேன் மேடம், நான் வந்து ஆல்ரெடி வந்து ரிசிக்னேஷன் லெட்டரை டைப் பண்ணிட்டேன், பண்ணாதீங்க,
கண்டிப்பாக ஒரு 13 days அவரோட ஜாதகத்தில் வந்து தசா புத்தி ஒரு எண்டிங் ஸ்டேஜில் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் இந்த டைம் வரையும் செவ்வாய் வக்ரமாக இருந்து கடகராசிலே நீசமாக இருந்து நம்ம பார்த்த டைம். ஸோ இதை விட்டு கொடுத்துறாதீங்க. திரும்பி அதே இடத்துல நீங்கள் திரும்பியும் ஒரு கம்பேக் கொடுப்பீங்க. அதனால் நீங்கள் வெளியே போயிடக்கூடாது. மேடம் இல்லை மேடம் டைப் பண்ணிவிட்டேன் நான் கொடுக்க போகிறேன், போயிடாதீங்க. அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, இப்படிலாம் ஹேண்டில் பண்ணுங்கள். லீவ் போடுங்க. நம்ம சொல்லிக் கொடுத்த ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரேயர்ஸோடு சேர்ந்து லீவ் போடுங்க. ஸோ 1 week லீவ் போடுங்க. 13 days தான் மொத்தமாகவே அவருடைய தசாபுத்தியோடைய எண்டிங் டைம். ஸோ போகிற போக்கில் கூட உங்களை வந்து இந்த வேலை பாதிப்பு ஏற்படுத்தும். நம்ம ஸ்ட்ராங்காக அவருடைய வேலையை சொன்னோம். ஸோ கரெக்டாக அந்த டைம் வரையும் அவர் வெயிட் பண்ணார். ஸோ வெயிட் பண்ணோடனே என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அது கூண்டோட அவங்க இருக்கக்கூடிய 7-8 பேரையும் வேறு டீமில் அப்படியே வந்து மாற்றி விட்டாங்க. ஸோ இவர் மறுபடியும் அதே மாதிரி டீம் ஹெட்டாக அது இழந்த வேலையை, இழந்த ஒரு அப்ரிசியேஷனை, இழந்த ஒரு ப்ரைஸை திருப்பியும் கம்பேக் கொடுத்து அவங்களுடைய ஆஃபீஸில் அவருக்கு ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் அப்படிங்கிறது அதிகமாக கொடுத்துட்டாங்க. மேடம் என்னுடைய வேலை மாதிரி எனக்கு கிடச்சிருச்சு, திருப்பியும் நான் கம்பேக் கொடுத்துட்டேன், நீங்கள் இல்லைன்னா அந்த வேலையை விட்டுட்டு நான் திருப்பி ஊருக்கு வந்திருப்பேன், இன்றைக்கி நான் ஒரு பாசிட்டிவான ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து பிளானட் தான் காரணம். நீங்கள் சொல்லலைன்னா அந்த வேலையை விட்டு நான் வந்திருப்பேன் அப்படிங்கிறத யோசிக்காமல் சொன்னார். ஸோ நம்ம காரணம் இல்லாததுக்கு அவருடைய பிறந்த கால ஜாதகம், அன்னைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய தசா புத்திகள், பிளானட்டரி பொசிஷன் தான் இன்றைக்கி காரணம். ஸோ இன்றைக்கி அவருடைய வேலையை வந்து இந்த அவருடைய ஜாதகம், பர்சனல் ஜாதகம் காப்பாற்றி கொடுத்துச்சு. அதனால் இன்றைக்கி அவர் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கார். நம்மக்கிட்ட ரீசெண்ட் டைமில் பார்த்த ஜாதகத்தில் அதிகமாக சஃபர் ஆன ஜாதகம் அந்த ஜாதகம் தான். ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட என்னால் இந்த வேலையில் இருக்க முடியாதுன்னு சொன்னார். பட் இன்னைக்கு அவரோட அந்த சொல்லி அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு 1 year அவர் வந்து ஒரு டீம் ஹெட்டாக, ஒரு டீம் லீடராக அந்த இடத்துல சர்வை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு மேஜரான டெசிஷன் எடுக்கிறோம், அது வந்து பார்த்திங்கன்னா திருமணம், ஒர்க்கிங், அதே போல் கரியர் ரிலேட்டட், மேரேஜ் லைஃபு, பிஸ்னஸ் ரிலேட்டட், இது எல்லாத்துக்குமே பர்த் சார்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அனலைஸை நம்ம சொல்லக்கூடிய அந்த டிரான்சிட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் பிரதிபலிக்கும். ஸோ பர்த் சார்ட் அப்படிங்கிறது ஒரு 100% அப்படின்னா இந்த மாத கிரகத்தோடைய கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு 20 to 30% தான் மேக்ஸிமம் அதிகமாக சூட் ஆகும். ஸோ தனிப்பட்ட ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது சொல்லாது. ஸோ மீனராசியை பொறுத்தவரை ஆஃப்டர் லாங் டேஸ் அப்படிங்கும்போது 5ஆம் இடத்துல கிரகங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ காதல், திருமணம், ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த லவ்வில் நிறைய ஹேர்டில்ஸ் வந்திருக்கு, நிறைய வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம். ஏன்னா சனீஸ்வர பகவான் ராசியில் அந்த கிவ் அப் பண்ணிடலாமா அந்த லவ் அப்படிங்கிற தாட்ஸ் கூட அதிகமாக இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு என்ன பண்ணுறது, லவ் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து மீண்டும் வெளியே வர முடியாது. மீனராசி குருவோடைய ராசி. அப்போ அந்த குருக்கு உண்டான சுபாவம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த லவ்வை ஹோல்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. முடியுமா, விடமாட்டார் சனீஸ்வர பகவான். ஸோ இந்த மாதிரி 2 விஷயத்துக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இனி இந்த லவ் ரீயூனியன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த டைமில் நடக்க போகுது. லவ் மேரேஜ் அப்படிங்கிறது நடக்க போகுது. அது ஃபேமிலி சப்போர்ட்டோட நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு லவ் மேரேஜுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான டைம். இப்போ குரு வந்து பார்த்திங்கன்னா ராசி பார்க்குறாரு. ஸோ இழந்த தன்னம்பிக்கை, தைரியத்தை மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். யார் முன்னாடி உங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டுச்சோ அவங்களெல்லாம் திரும்பியும் கம்பேக் கொடுத்து பாருங்கள் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு திரும்பி அவங்க முன்னாடி ஒரு கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு டைம் பீயிங்காக கண்டிப்பாக இருக்கும். அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சியாக படிக்கவே முடியல, ஃபோக்கஸை வந்து என்னால் டெவலப் பண்ண முடியல, நிறையா டிஸ்ட்ராக்ஷன் மோட்லேயே இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இனி கிராஜுவலி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சனீஸ்வர பகவானுடைய வக்ரமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. திருப்பி கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். மறுபடியும் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டட் வந்து பார்த்திங்கன்னா ஜாயினிங்காக படிக்கிறதுக்கு ஒரு 4-5 பேர் சேர்ந்து குரூப் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கும் இந்த டைம் ஒரு பாசிட்டிவாக இருக்கும். பிஸ்னஸ் ரிலேட்டட் சனீஸ்வர பகவான் அந்த பக்கம் போயிட்டாருனாவே பிஸ்னஸ் ரிலேட்டட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கும் அந்த பிஸ்னஸ்க்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் வரக்கூடிய லேபர்ஸ்னால எனக்கு ப்ராப்ளம், எல்லாமே லேபர் ரிலேட்டடில் எனக்கு ஸ்டாப் ஆகிருக்கு. அவங்களால எனக்கு தொந்தரவு. சனீஸ்வர பகவான் தான் லேபர். அப்போ ராசியில் இருக்கும்போது என்னென்னா அவங்க சார்ந்த தொந்தரவுகளை கொடுப்பார். ஸோ நீ எப்படி அந்த விஷயம் நீ பண்ணிடுவேன் நான் வந்து இங்கே இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் படிப்படியாக சரியாக போகுது. மெயினான ஹெல்த் அப்படிங்கும்போது மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப லாங் டைம் கழித்து குறைய போகுது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸ்லீப்பிங் இல்லை அப்படிங்கும்போது இனி ஃபுட்டையும் டைமையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணினீங்கன்னா பழையபடி உங்களோட ஹெல்த் உங்களுக்கு கம்பேக் கொடுக்கும். நான் ஒரு யோகா போயிட்டுருக்கேன், ஒரு மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கேன், ஜிம் போல் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இயர்ஸாக என்னால் பண்ணவே முடியல, என்னோடய பாடியை கேர் பண்ணிக்கவே முடியல
அப்படின்னு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இனி அந்த டைம் பீயிங் எல்லாம் உங்களோட பழையபடி உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான டைமாக இருக்கும். ஸோ ராசியிலே சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால குலதெய்வத்தோடைய அனுகிரகம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் என்ன விஷயங்களாக இருந்தாலும் பாசிட்டிவியோட அந்த விஷயத்தை நீங்கள் அணுகும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் இந்த டைமில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சொன்னது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிட்டுக்கு உண்டான பலன்கள். நம்ம முன்ன சொன்ன மாதிரி தனிப்பட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு அனலைஸை இந்த மந்த்லி பிளானட்டரி கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்காது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் என்னட்ட ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அது பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.